ஹலோ, ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு திருக்குறள். ஓகே, இது வந்து ஸோ இம்பார்ட்டன்ட். ஓகே, நிறைய பேர் வந்துட்டு அதிகமாக பேசிடுவாங்க. ஓகே, சொல்லிய வார்த்தையை விட சொல்லாத வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகங்க. ஓகே, அதனால் நம்ம வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்துட்டு பல விஷயங்களை நமக்கு சொல்லும். ஓகே, சொல்லாத விஷயத்தை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அது நான் நல்லது தான் நினச்சேன், இல்லை எப்படி நினச்சேன் அப்படின்றது அந்த வார்த்தை வந்து நம்ம சொல்லலை இல்லையா? அதுக்கு என்ன எந்த இடத்துல அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருளை போட்டுக்கலாம். பட் இந்த ஒரு வார்த்தை நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அது எப்படி சொல்கிறது, கோவத்தில் பேசிய வார்த்தை. ஓகே, அது எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு திருக்குறள். ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசல, அந்த திருக்குறளை சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு மீனிங் புரிஞ்சிடும். தீயினால் சுட்ட புண் ஊழ் ஆறும் ஆறாதே, நாவினால் சுட்டவிடு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திருக்குறள். பட் என்னதான் சின்ன வயசில் இதை நம்ம படித்தாலுமே கூட அதுபடி நடக்கிறோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நிறைய உறவு முறை வந்துட்டு பிரிஞ்சுட்டு என்றளவும் சேராமல் இருப்பாங்க. ஒரு அண்ணன் தங்கையே சொல்லுவாங்க, நாங்கள் பேசி 10 வருஷம் ஆச்சு, அவன் எனக்கு பணம் தரலனாலும் பரவாயில்லை, இந்த வார்த்தையை சொல்லிட்டான், அதனால் அவன் வீட்டு பக்கம் நான் போகவே இல்லை, அவங்க வாசல் படியை மிதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்க பயன்படுத்திய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குங்க. அதனால் தயவு கூர்ந்து நான் சொல்கிறேன், எவ்வளவு கோபமாக இருந்தாலும் சரி, வார்த்தையில் கவனம் தேவை, நிதானம் தேவை. ஓகே, நீங்கள் அப்போசிட் பர்சன் கிட்ட பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை, அவங்களுக்கு உணர்வு இருக்குது, அவங்க மனுஷங்க, புரிதல் இருக்குது, வலிக்கும். அவ்வளோ வலியை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. யாரையாவது அடித்தா கூட அந்த வலி மறந்துடுங்க. கொஞ்ச நேரம் தானே இருக்கும். ஓகே, அது செகண்ட்ஸ் கணக்கில் தான் இருக்கும், மறந்துடும். அப்படி காயம் ஆனாலுமே கூட கொஞ்ச நாள், இங்கே பாருங்கள், நான் வண்டியிலேருந்து விழுந்தேன், ஒரு 1 வீக் அவ்வளோதான், இதோ இப்போ ஆறிட்டே வருது, ஆறிடுச்சு, தட்ஸ் இட். பட் அந்த வார்த்தையால் பட்ட காயங்கள் வந்துட்டு மாறாது, மறையாது. அது பெரிய வடுவாக வந்துட்டு மனசில் தங்கிடும். அது பண்ணாதீங்க. ஓகே, நம்ம அதிக கவனமாக இருக்கிறது இந்த நாக்கு. இந்த நாக்கு இருக்கையில் அது பொல்லாதது. ஓகே, அதாவது இதை பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். சொர்க்கத்தின் நுழைவாயிலாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த நாக்கு தான். நரகத்தின் திறவுகோலாக இருக்கிறது இந்த நாக்கு தான். ஓகே, இந்த நாக்கை வச்சு நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும். எத்தனை நண்பர்களை, எத்தனை உறவுகளை ஓகே சம்பாதிச்சிக்க முடியும். ஓகே, என்ன வேணாலும் பண்ண முடியும். எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தி இந்த நாக்குக்கு உண்டு. ஓகே, அதே நாக்கு ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாத்தையும் அழிச்சிடக்கூடிய மிகப்பெரிய வல்லமையும் அதற்கு உண்டு. ஓகே, கடவுள்களில் கூட வந்துட்டு ஹிந்து கடவுள்களில் வந்துட்டு ஆக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள், படைக்கிறதுக்கு ஒரு கடவுள் அப்படின்னு பிரித்து இருப்பாங்க. பட் இந்த நாக்கு இருக்கையில் அது ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். ஓகே, அதனால் வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தும் பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து பிரயோஜனப்படுத்துங்க. நன்றி.